அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட வினா, அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கான ஒரு விடையை சுருக்க முறையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த விடைக்கு தேவையான சில குறிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தரவு என்ன விவரம் கொடுத்துருக்காங்க. NCR-1 is equal to 36, NCR is equal to 84 மற்றும் NCR+1 is equal to 126 அப்படின்னு கொடுத்துட்டு இதிலிருந்து ஆரின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை சுருக்கு கொஞ்சம் நீண்ட முறையில் போடணும் அப்படின்னு சொன்னால் பல ஆத்தர்ஸ் வந்து எப்படின்னா இருப்பாங்க, டீச்சர்ஸு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை, அதாவது செகண்ட் டேட்டா டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேட்டா, தேர்ட் டேட்டா டிவைடட் பை செகண்ட் டேட்டா அப்படின்னு போட்டு ரெண்டு ஈக்குவேஷன் என்ஆரில் கொண்டு வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சால்வ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு ஈஸியான ப்ரொசீஜர் பாருங்கள். இங்கே பார்க்குற அந்த கொடுக்கப்பட்ட 36, 84, 126 அப்படின்ற எந்த நம்பரையும் ஒரு ஃபேக்டோரியல் நோட்டேஷனில் எழுத முடியாது. ஆனால் நம்ம ஒரே ஒரு நம்பரை மட்டும் எழுத முடியும். என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ NCR-ஐயும் NCR-1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்னன்னு தெரியும். ஃபார்முலா ஒரு முக்கியமான ரிசல்ட் N+1 CR அப்படின்றது தெரியும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது அடிக்கடி 5 மார்க் கொஸ்டின் கூட இந்த ரிசல்ட் நம்ம கேட்டிருப்பாங்க. ப்ரூஃப் இருக்கு நமக்கு. இந்த ரிசல்ட் அடிப்படையில் அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், NCR-1 கொடுத்துருக்காங்க 36ன்னு, NCR-ஓட வேல்யூ 84 கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், N+1 CR-ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். N+1 CR-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 120 அப்படின்றது. இந்த 120 அப்படின்றத 5 ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு ஃபேக்டோரியல் ஃபார்மில் எழுத முடியும். இந்த மாதிரி ஃபேக்டோரியல் ஃபார்மில் எழுத முடிஞ்சா தான் இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே இன்னொரு ரிசல்ட் படிச்சிருப்போம். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் NCR அண்ட் NPR அப்படின்னு கேட்டால், NCR இஸ் ஈக்குவல் டு NPR டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ இங்கே N+1 CR எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், N+1 PR divided by R factorial is equal to 120 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இது P நல்லா பார்த்துக்கோங்க. N+1 PR is equal to 120. இந்த 120 எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டால், 720 divided by 6 அதுவே ஒரு ஃபேக்டோரியல் ஃபார்மில் எழுத முடியும். அப்போ 120ன்ற நம்பரை தான் என்ன செய்ய முடியும், ரெண்டு ஃபேக்டோரியலோட டிவிஷனாக ஈஸியாக எழுதக்கூடிய நம்பர். சரிங்களா? தட் இஸ் இது எப்படி சார் 720 அப்படின்றது Pயில் எழுதணும் அப்படின்னு சொன்னால், that is 10P3 divided by 3 factorial அப்படின்னு எழுதலாம். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரிஞ்சிருது, என்னோட வேல்யூ, அதாவது ஆரோட வேல்யூ 3 அப்படின்னு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஒரு கேட்ட கொஸ்டினுக்கு விடை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுல இருந்து என்னோட வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். N+1 வந்து எதுனா இருக்கு, 10 இருக்கு. அப்போ N+1 is equal to 10 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணேன்னு சொன்னால், அப்போ N is equal to 9 வந்துடும். ஆனால் அது கேட்கல நமக்கு. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்னால ஆரோட வேல்யூயோட முடிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து என்ன செஞ்சிட்டோம், என்னோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அது 5 மார்க்கில் வரும். ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.